சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வைத்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் கௌரவ்குமார், அவரது மனைவி முனிதா குமாரி மற்றும் 2 வயது ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த 26ஆம் தேதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாலிடெக் கல்லூரியில் காவலாளியாக பணிபுரிந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சித்தார்த்தர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 4 பேர் சேர்ந்து இந்த கொடூர கொலையில் ஈடுபட்டு தெரியவந்தது. காவலாளி சித்தார்த்திடம் வேலை கேட்டு அடைக்கலமான நிலையில் கௌரவ்குமாரின் மனைவி முனிதா குமாரி மீது சித்தாருக்கு ஆசை ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மது போதையில் சிக்கந்தர் தனது நண்பர்களோடு சேர்ந்து முனிதா குமாரியை கற்பழிக்க முயற்சி செய்துள்ளார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்க சண்டை போட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட மோதலில் தான் சித்தார்த்தரும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து கௌரவ்குமார், முனிதா குமாரி, 2 வயது ஆண் குழந்தை ஆகிய 3வரையும் கொடூரமாக கொண்டு தனித்தனியாக மூட்டை கட்டி வீசியது தெரிய வந்தது. முனிதா குமாரியின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் வீசிய கொலையாளியின் கௌரவ்குமாரின் உடலை நடுரோட்டில் போட்டும் சென்றதால் இந்த கொலை சம்பவம் உடனடியாக வெளியில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து குழந்தையின் உடலை அதே பகுதியில் கூவத்தில் மீட்ட போலீசார் கடந்த 4 நாட்களாக பீகார் வாலிபரின் மனைவி முனிதா குமாரின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் தேடி வந்தனர். கடந்த 25ஆம் தேதி அன்று கொலை நடைபெற்ற நிலையில் 26ஆம் தேதி கொலையாளிகள் சிக்கினார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் முனிதா குமாரி குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் கடந்த 4 நாட்களாக பெருங்குடி குப்பை கிடங்கில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பெருங்குடி குப்பை கிடங்கில் தெருநாய்கள் புகுந்து உடலை தூக்கி சென்று விடக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக அந்த பகுதியில் போலீசார் கண்காணித்தனர். ஜேசிபி எந்திரங்கள் மூலம் குப்பைகள் கிளறப்பட்டு பெண்ணின் உடலை தேடும்படி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பீகார் வாலிபரின் மனைவியான முனிதா குமாரியின் உடல் இன்று மீட்கப்பட்டது. பீகார் வாலிபர் மற்றும் அவரது 2 வயது ஆண் குழந்தையின் உடல் ஏற்கனவே ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டு உள்ள நிலையில் முனிதா குமாரின் உடலும் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது. 3 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதற்காக பீகார் வாலிபர் மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தாரும் காவல்துறையிடம் முறைப்படி தகவல் தெரிவித்துள்ளனர். 3 பேரின் உடலும் ஒரே நேரத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர் நாளை ஒப்படைக்கப்படும் என்று தெரிகிறது. கொலையுண்ட முனிதா குமாரி காவலாளி சிக்கந்தர் மற்றும் அவரது கூட்டாளிகளால் கற்பழிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் கற்பழிப்பு முயற்சியில் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முனிதா குமாரியின் பிரேத பரிசோதனை முடிவில் தான் அவர் கற்பழிக்கப்பட்டாரா இல்லை என்பது தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த கொலை வழக்கில் 5 பேருக்கு தொடர்பு இருப்பதாக, அவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைமறைவாக உள்ள மற்ற 2 பேரையும் தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பீகார் வாலிபரின் மனைவி உடல் கிடைத்ததை தொடர்ந்து இந்த வழக்கு உரிய முறையில் துப்பு துவங்கி கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கு விசாரணை விரைந்து முடிக்க போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி வழக்கு விசாரணை தீவிரமாக்கப்பட்டு இருக்கின்றது. 3 பேர் கொலை வழக்கில் வீடியோ பதிவு காட்சிகள் முக்கிய ஆதாரங்கள் உள்ளன. இதுபோன்று மேலும் பல தகவலை சேகரித்து கொலையாளிக்கு உரிய தண்டனை வாங்கி தருவோம் என்று விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஒரே குடும்பத்தில் 3 பேரை கொண்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள். இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாநகர போலீஸ் இந்த வழக்கு விசாரணை எவ்வளவு சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிவு செய்து இருக்கிறார்கள்.